Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஸ்ரீலங்கால வந்து என்ன மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சியை பை பண்றது Tron USDT இந்த மாதிரியான கிரிப்டோ கரன்சியை வந்து என்ன மாதிரி பை பண்றதுன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Okay, நான் வந்து லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டுருந்தேன். வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்ல இருக்கு. ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்றதுக்கான ஒரு வெப்சைட்டை பத்தி போட்டுருந்தேன். ஸோ அதில் வந்து நான் பேமெண்ட் வந்து 2 முறை எடுத்துட்டேன். அதே மாதிரி அதுக்கான கஸ்டமர் சப்போர்ட் வந்து சிலருக்கு இல்லை, சிலருக்கு வந்து இருக்குது. பெரும்பாலும் வந்து கஸ்டமர் சப்போர்ட் இல்லை. ஸோ அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட பாஸ்வேர்டை வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கொள்ளுங்க. பாஸ்வேர்டை மறந்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமர் ரிப்ளை பண்ண பிறகு நீங்கள் வெயிட் பண்ண வேணும். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, அதோட இப்போ வந்து கோகுல் டெக்குக்கான இன்னொரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கோகுல் டெக் ஸ்ரீலங்கான்னு சொல்லி நான் வந்து ஆல்ரெடி இன்னொரு வீடியோ அதில் போட்டுவிட்டேன். இன்றைக்கு தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த யூடியூபோட லிங்க் வந்து வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சேனலில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நான் அதில் வந்து வீடியோ போடுவேன். ஸோ அதுலேயும் வந்து இடைக்கிட நான் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே வந்து சேனல் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த சேனலோட வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து சொல்ல போகிற விஷயம் ஸ்ரீலங்காவில் வந்து என்ன மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து பை பண்ணுறது, இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டு எதிர்பார்த்துருந்த ஒரு வீடியோவாக இது இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறது பைனான்ஸை வந்து யூஸ் பண்ணி அதில் வந்து P2P ட்ரேடிங் அந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சி வந்து பை பண்ண போகிறோம். ஸோ கிரிப்டோ கரன்சின்னு சொல்லும்போது Tron வெறும் USDT, Litecoin, BitCoin எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் போய்ட்டு அதில் பை பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி பை பண்ணுறது, சேஃபாக என்ன மாதிரி பை பண்ணுறன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்ரீலங்காவில் வந்து தமிழில் வேறு வீடியோஸ் இல்லை. ஸோ நிறைய பேர் கேட்டதுபடி இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, என்ன மாதிரின்ற வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்கள். எல்லோரும் வந்து கேட்ட ஒரு வீடியோ தான். அதாவது பைனான்ஸை யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சியை ஸ்ரீலங்காவில் பை பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து இருக்க வேணும். ஆல்ரெடி பைனான்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது வெரிஃபை பண்ணுற வீடியோ வந்து நான் போட்டுவிட்டேன். பட் சேனலில் வந்து அந்த வீடியோஸ் இப்போதைக்கு இல்லை. இன்னொரு 1 வீக்கில் அந்த வீடியோ வந்து ரீஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லா வீடியோஸும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக போட்ட வீடியோக்குள்ளே வந்து நீங்கள் தொடர்ச்சியாக சேனலில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னோடய பைனான்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இதில் பாருங்கள், பைனான்ஸ் வந்து ஓப்பன் பண்ணதும் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். சிலருக்கு வந்து இந்த ஆப்ஷன் வரலைன்னு சொன்னால் மேலே பாருங்கள் ஒரு ஆளோட ஐக்கன் காட்டுது, அதில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி இருக்கும் பைனான்ஸ் லைட், இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இதை வந்து டிசேபிள் பண்ணதும் என்னோட டேஷ்போர்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து P2P ட்ரேடிங்னு சொல்லியிருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து பைனான்ஸில் பை பண்ண போகிறோம். அதே மாதிரி செல் பண்ணுற எல்லாமே இதை வச்சு தான் செய்கிறது ஸ்ரீலங்காவில். ஸோ இப்போ பாருங்கள், இந்த P2P ட்ரேடிங் இதை வந்து கிளிக் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணது மேலே வந்து USDயில் காட்டுது. ஸோ ஸ்ரீலங்கா வந்து LKR தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் USD இருக்குது. அதில் வந்து டச் பண்ணி இதில் வந்து LKRன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த LKRக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணதும் மேலே பாருங்கள் இப்போ வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து பை, மற்றது வந்து செல். இது வந்து டிஃபால்ட்டாக பையில் தான் நிற்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கிரிப்டோ கரன்சி வந்து செல் பண்ண போகிறீங்களா இருந்தால் இந்த செல் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் பை பண்ண போகிறோம். பையிலேயே எப்படியே விட்டுட்டு இதில் பாருங்கள் அடுத்தது வந்து கீழே வந்து நிறைய coins வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் பாருங்கள் நீங்கள் வந்து USDT, BTC பை பண்ணலாம். அதே மாதிரி BGUSD என்ற வந்து பைனான்ஸ் USD, அதே மாதிரி BNB coin, ETH, அதே மாதிரி இதில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க TRX. இந்த மாதிரியான coinனை வந்து நீங்கள் இதில் வந்து பை பண்ணலாம். உங்களுக்கு பை பண்ணிவிட்டு நீங்கள் தேவைப்பட்டால் வேறு coinக்கு வந்து ஸ்வெப் பண்ணி உங்களுக்கு வந்து தேவையான coinனை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் USDTயை பை பண்ண போகிறோம். ஸோ USDTயில் அப்படியே விட்டுட்டு இதில் பாருங்கள் பேமெண்ட் மெத்தட்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணி இதில் போயிட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இதில் 2வதாக இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கொடுத்ததும் பாருங்கள் இந்த மாதிரி வரும். ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நான் கொடுத்ததுக்கான ரீசன், நான் வந்து அடுத்தவங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த அமௌண்ட்டில் வந்து குறிப்பிட்ட ஒரு USDTயை வந்து நான் பை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பேங்க்குக்கு வந்து பேமெண்ட்டை சென்ட் பண்ணதும் எங்களுக்கு வந்து USDT இந்த பைனான்ஸ் மூலமாக எங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தர்கிட்ட
யூசர் நேமுக்கு பக்கத்துலேயும் வந்து ஒரு க்ரீன் கலரில் வந்து சின்ன ஒரு திக் ஒன்று இருக்கும். அது வந்து இவங்க ஆன்லைனில் நிற்கிறாங்கன்றதை வந்து குறிக்குது. ஓகே, இந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் கவனிக்க வேணும், ஆன்லைனாக இல்லையான்றதையும் வந்து. ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள், இவங்களோட பாசிட்டிவ் ரேட் வந்து சைட்டில் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ ட்ரேட் வந்து முடிச்சிருக்காங்க, அதாவது பை செல் பண்ணுறதை வந்து ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து முதலாவது ஆளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 132 ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதே நேரம் 100% வந்து இவரோட ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆளை வந்து நீங்கள் நம்பலாம். இந்த ஆள்கிட்ட வந்து 379 ரூபா 45 சதத்துக்கு வந்து ஒரு USDT வந்து பை பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது ஆளை பாருங்கள், அமில 0. இவர் வந்து 9 ட்ரேட் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ 9 பேருக்கு மட்டும்தான் இவர் வந்து செல் பை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவரோட 9 ட்ரேடும் வந்து 100% பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இவங்களை நம்புறதை விட மேலே இருக்கிறவங்கள வந்து நம்பலாம். என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட 132 பேருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்காரு 100%. ஸோ இவர்கிட்ட வந்து நீங்கள் பை பண்ணலாம். என்னென்னு சொன்னால் அதிகமான ட்ரேடை வந்து அதிகமான பாசிட்டிவ் ரேட்டோட வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதே நேரம் இவரோட பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, இதில் வந்து நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை கவனிக்க வேணும். என்னென்னு சொன்னால் லிமிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதலாவது ஆள் வந்து 47,810 ரூபாய்க்கு மேலே தான் இவர் வந்து கொயினை வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து பை பண்ண வேணுமா இருந்தால் 47,810 ரூபாக்கான கொயினை மட்டும்தான் நாங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ இவர்கிட்ட வந்து நாங்கள் பை பண்ண முடியாது. நாங்கள் வந்து சின்ன அமௌண்ட்டில் தான் பை பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 USDT வந்து பை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 800 ரூபா கிட்ட வந்து பேமெண்ட் போகும். மேலே வந்து அமௌண்ட்டுன்னு சொல்லி சின்ன ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதில் வந்து டச் பண்ணதும் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பாருங்கள் 500 ரூபான்னு சொல்லி டைப் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் குறைஞ்சது நான் 500 ரூபாவிலேருந்து கொயினை வந்து பை பண்ண போகிறேன். ஸோ 500 ரூபா டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் முதலாவது ஆள் வந்து ரொசான். ஸோ இவர்கிட்ட வந்து 381 ரூபா போகுது ஒரு USDT. அதோட 500 ரூபாவில் இருந்து இவங்கள்ட்ட நீங்கள் வந்து USDT பை பண்ணலாம். என்னென்னு சொன்னால் 1.5 USDT கூட இவர்கிட்ட நீங்கள் பை பண்ணலாம். என்னென்னு சொன்னால் ஒரு USDT கிட்டத்தட்ட 400 ரூபா போட்டாலும் 1.5 USDT வந்து வெறும் 600 ரூபா தான் வரும். ஸோ 500 ரூபாய்க்கு மேலே வந்து இவங்கள்ட்ட கிரிப்டோ கரன்சியை பை பண்ணலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 285 ட்ரேடை வந்து இவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, மற்றது வந்து 90% மட்டும்தான் இவரோட பாசிட்டிவ் ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதே நேரம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் 389 ரூபா 88 சதத்துக்கு வந்து ஒரு ஆள் வந்து செல் பண்ணுற ஒரு USDT-யை. ஸோ முதலாவதாக இருக்கிற ரொசான்கிட்ட நீங்கள் பை பண்ணுறதை விட LK ரோக்ஸ் ரெண்டாவதாக இருக்கிறவர்கிட்ட நீங்கள் பை பண்ணும்போது நம்பிக்கைத்தன்மை வந்து கூடவே இருக்கும். அதோட பேமெண்ட்டும் வந்து நீங்கள் அதிகமாக வந்து சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் முதலாவது ஆளை வந்து ஓரளவுக்கு நம்பலாம். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே போக போக ஒரு USDT-யோட ப்ரைஸ் வந்து கூடிட்டு தான் போகும். ஸோ மேலே வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ அதோட வந்து எவ்வளோ ட்ரேடை வந்து பாசிட்டிவ் ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து USDT-யை பை பண்ண வேணும். நான் வந்து முதலாவதாக இருக்கிறவங்கள்ட்ட வந்து பை பண்ண போகிறேன். ஸோ வெறும் 381 ரூபா வந்து ஒரு USDT-யை வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ குறைஞ்சதும் வந்து இவ்வளவு தான். நான் வந்து 500 ரூபாக்குள்ளே வாங்க போகிறேன். ஸோ அதன்படி குறைஞ்ச அமௌண்ட்டில் வந்து இவங்க மட்டும்தான் USDT-யை வந்து செல் பண்ணுறாங்க. பாசிட்டிவ் ட்ரேட் வந்து 90% நிற்குது. ஸோ இதில் வந்து நான் பையை கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோத்துக்கு நான் பை பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குது. ஸோ இதில் வந்து டைப் பண்ணுறேன் 600 ரூபாய்க்கு வந்து பை பண்ண போகிறேன். ஸோ அமௌண்ட்டில் வந்து 600 ரூபா டைப் பண்ணுறேன். ஓகே, 600 ரூபா வந்து டைப் பண்ணதும் 600 ரூபாய்க்கு வந்து எவ்வளோ USDT வந்து எனக்கு கிடைக்குமன்றதை வந்து இதில் காட்டுது. குவான்டிட்டியில் பாருங்கள் 1.57 USDT வந்து எனக்கு சென்ட் பண்ணுவாங்க. நான் 600 ரூபா வந்து அவங்களோட பேங்குக்கு வந்து டெபாசிட் பண்ணதும். ஸோ அதே நேரம் இதுக்கு வந்து எந்த வித ஃபீஸும் எடுக்க மாட்டாங்க. 600 ரூபாய்க்கு வந்து 1.57 USDT வந்து அப்படியே சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் விண்டோ வந்து 15 நிமிஷத்துக்கு இருக்குது. ஸோ அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே இவங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண வேணும். அடுத்து வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து பேங்க், இவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் இருக்க வேணும். அதாவது ஆன்லைன் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட்டை குறைஞ்சது 15 நிமிஷத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணும். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ஆன்லைன் பேங்கிங் அக்கௌண்ட் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஆன்லைன் பேங்கிங் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு ஆக்டிவேட் பண்ணுங்கள். எல்லா பேங்க்லேயும் வந்து ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம் இருக்குது. ஓகே, இதில் பாருங்கள் பை வித் 0 ஃபீஸ், இதை வந்து டச் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் சட்டுன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணி இவங்க ஆன்லைனில் வந்து நிற்கிறாங்களா இல்லையான்றதை வந்து செக் பண்ணுங்கள். நான் மெசேஜ் போடுறேன், இதுயான்னு சொல்லி மெசேஜ் போடுறேன். ஓகே, மெசேஜ் பண்ணதும் பாருங்கள் இவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆள் வந்து ஆன்லைனில் நிற்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நாங்கள் பேமெண்ட்டை சென்ட் பண்ணலாம். ஓகே, இதை வந்து பேக் பண்ணிவிட்டு
இப்போ வந்து பாருங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட்டை சென்ட் பண்ணுறன்றதான் உங்களோட டவுட்டாக இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக் பேமெண்ட்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களோட பேங்க் டீட்டெயில் வந்து தருவாங்க. ஸோ இவர் வந்து கொடுத்துருக்கிற பேங்க் வந்து பீப்புள்ஸ் பேங்க். இதுக்கு தான் நாம் வந்து பேமெண்ட்டை சென்ட் பண்ண போகிறோம். அக்கௌண்ட்டோட பிரான்ச், அக்கௌண்ட்டோட நேம், அதே மாதிரி பீப்புள்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டோட நம்பர். ஸோ இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா நான் காப்பி பண்ணி இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு, இந்த பீப்புள்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு 600 ரூபா வந்து டெபாசிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஆன்லைன் அக்கௌண்ட்டால் இவருக்கு வந்து நான் பேமெண்ட்டை சென்ட் பண்ணிட்டேன். ஸோ 600 ரூபா வந்து சென்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபை செல்லர்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும். ஸோ மேலே வந்து ரிலீஸிங் காட்டுது. ஸோ இவர் வந்து இதை வந்து எனக்கு 20 நிமிஷத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவார். ஸோ இந்த USDT வந்து இன்னொரு 20 நிமிஷத்துக்கு எனக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து எனக்கு 1.57 USDT வந்து இப்போ ஒரு கொஞ்சத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் வந்து பேமெண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மெசேஜும் போடலாம். மேலே பாருங்கள் சட்டுன்னு சொல்லியிருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து போடுங்க ஐ சென்ட் யூ ஏ பேமெண்ட்னு சொல்லி இதில் போடுங்க. நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுங்க. ஓகே, நான் வந்து மெசேஜ் போட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு பேமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய USDTயை வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. 1.57 USDTயை வந்து டெபாசிட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நான் டன் கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு சரியாக அவங்க வந்து பேமெண்ட்டை சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அதே அமௌண்ட்டோட இதில் வந்து பாருங்கள் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அவங்களோட ட்ரேடிங் வந்து பாசிட்டிவாக வந்து அதிகரிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சரியான விதத்தில் பேமெண்ட்டை சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவாக வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பேக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவைப்பட்ட இந்த செல்லரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். கீழே பாருங்கள் ஃபாலோ திஸ் யூசர்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் இவங்கள்டையும் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பை பண்ணிக்கொள்ளலாம் USDTயை. ஸோ உங்களுக்கு வந்து நம்பிக்கையான நாட்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இது வரைக்கும் 2 தடவை பைனான்ஸில் வந்து பேமெண்ட்டை சென்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து நான் TRX வந்து பை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி செகண்ட் டைம் வந்து USDT. இப்போ வந்து இந்த வீடியோவுக்காக USDTயை வந்து பை பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து நீங்கள் பைனான்ஸில் இருக்கிற P2P ட்ரேடிங் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி பை பண்ணலாம். ஸோ கிரிப்டோ கரன்சின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து USDT பை பண்ணலாம், LTC, அதே மாதிரி VNB coin, TronCoin இந்த மாதிரியான கோயினை வந்து இதில் போயிட்டு பை பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை வந்து வேறு இன்னொரு கோயினாக வந்து ஸ்வெப் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு விளாண்டாம் வீடியோ நீங்கள் கேட்டதுக்கான வீடியோ வந்து இதில் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஃபுல் டீட்டெயிலும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதோட வந்து வீடியோவை என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து பைனான்ஸ் P2P ட்ரேடிங் இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி என்ன மாதிரி பை பண்ணுற விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே விளங்கி இருக்கும். இதில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.